என்னோட பிறப்பு, என்னோட சுவாசம், ஓடுனது, விளையாடினது எல்லாமே இந்த கும்பகோணம் தான். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் நெறைய பேர்ட்ட பழகிட்டு இருக்கிறேன். எல்லா சமுதாயத்திலயும் என்னோட பழக்கவழக்கங்கள் நெறைய இருக்கு. கும்பகோணம்னாவே அது வார்த்தையால சொல்ல முடியாது. கும்பகோணம் வந்து ஒரு மனதுக்கு ஆத்மார்த்தமான உள்ள நகரம். எனக்கு அதிகமான நண்பர்கள் வந்து இஸ்லாமியர் நண்பர்கள். குடும்பமா பழகிட்டு இருக்கேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு கும்பகோணத்துல பாஜக இருக்கிற கூட்டணிக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டாங்கிற ட்ரெண்ட் மாறுங்கிறீங்க. ஜாதிக்கு அப்பாற்பட்டு தான் எல்லாமே இங்க நடக்குது. இஸ்லாமியர்கள் இவங்க இது அப்படின்னு நம்ம பிரிக்கிறது கிடையாது. எல்லாருமே ஒரு தாய் குடும்பம். அந்த ஒரு தாய் குடும்பம் நிச்சயம் வந்து தாமரையை மலர செய்யும். கும்பகோணத்தை அவங்க மாவட்டமாக்குறேன்னு சொன்னாங்க, ஆக்குனாங்களா? சௌராஷ்டிரா சமுதாயத்துக்கு ஜவுளி பூங்கா அமைக்கிறேன்னு சொன்னாங்க, அமைச்சாங்களா? 3ஆம் கட்ட புறவழிச்சாலை அமைக்கிறேன்னு சொன்னாங்க, அமைச்சாங்களா? ரயில்வே மேம்பாலம் அமைக்கிறேன்னு சொன்னாங்க, அமைச்சாங்களா? வாழை ஆராய்ச்சி மையம் அமைக்கிறேன்னு சொன்னாங்க, அமைச்சாங்களா? இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு வார்டுல வந்து மறைச்சிட்டாங்க. 5 வருட காலங்களாக அவங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல. தொடர்ந்து இந்த கும்பகோணத்துக்கு 3 தடவையா இருந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சிருக்காங்கிறது இந்த மக்களுக்கு தெரியும். மக்கள் அனைவருமே ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. அந்த மாற்றத்துக்கான விதை தான் இந்த அசோக்குமார். இந்த அசோக்குமார் தான் தாமரையா மலர போறேன். ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியினுடைய என்டிஏ வேட்பாளர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு MKR அசோக்குமார் அவர்கள். வணக்கம். சார், பரபரப்பான சூழலில் உங்களை சந்திக்கிறேன். நான் தொடர்ச்சியாக பரப்புரையெல்லாம் வந்து மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு களம்? நிச்சயம் களம் வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவில் நமக்கு சாதகமாக மாறி இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு தான் அர்த்தம். நான் போகிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வரவேற்பு. கூட்டணி கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லாம் மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. இந்த மாற்றத்தை விரும்புகிறத சரியான முறையில் அறுவடை செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஓகே. இல்லை, இப்போது பொதுவாக பார்க்கும் பொழுது முதல்ல வந்து பொதுவாக இந்த தேர்தலை 2026 தேர்தலை தமிழ்நாடு முழுக்க எப்படி பார்க்குறாங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உங்களுடைய தொகுதிக்கு வரலாம். இப்போ பொதுவாக வாக்களிக்க போகிறவங்க, உங்கள் தொகுதிக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாடு முழுக்க வாக்களிக்க போகிறாங்க, எல்லா தேர்தலையுமே ஒரு பேட்டர்னாக வாக்களிப்பாங்க. ஒன்று இவங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு வாக்களிப்பாங்க, இல்லைனா இந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக வாக்களிப்பாங்க. ஸோ இந்த 2026 தேர்தலில் எந்த பேட்டர்னில் வாக்களிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன காரணம்னு பார்க்குறீங்க அதுக்கு? ஐயா எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா 2016லேருந்து 2021 வரைக்கும் மக்களுக்கு வந்து நிறைய சலுகைகளும் சேவைகளும் செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்த டெல்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிச்சிருக்காங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய அவேர்னஸ். அதனால தான் இன்றைக்கி விவசாயம் வந்து இங்கே வந்து செழிப்பாக இருக்குது. இல்லைன்னா வந்து கார்ப்பரேட் கம்பெனிங்க வந்து இதை கூறு போட்டு இந்த விவசாய நிலத்தை வீணாக்கியிருப்பாங்க. அதே நீங்கள் இந்த தீய சக்தி திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க கொடுத்த அறிக்கைகள் பார்த்தீங்கன்னா 570 580 அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. 10% அதில் நிறைவேறலை. அதனால் இப்போ நீங்கள் தொடர்ந்து எல்லா தொலைக்காட்சிலையும் சரி, எல்லா ஊடக பிரிவுகளும் தொடர்ந்து வந்து நம்மளோட ஏடிஎம்கே தலைமை தேசிய ஜனநாயக ஏடிஎம்கே கூட்டணியில் தொடர்ந்து வந்து எடப்பாடியார் வந்து மீண்டும் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறத வந்து சர்வே வந்துட்டுருக்கு. மக்களுக்கு சேவை செய்கிறவங்க, மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க வருவாங்க. அது எடப்பாடியார் நிச்சயம் பண்ணுறாரு. நிச்சயம் அது வெல்லும். மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். ஓகே. இப்போ இந்த கும்பகோணம் தொகுதியை பற்றி பார்க்கும் பொழுது, இப்போ நீங்களே வந்து ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறீங்க. உங்களை பற்றி விசாரிக்கும் பொழுது நீங்கள் இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பெரியப்பா, அப்பா, அது மாதிரி எல்லாருமே வந்து அரசியலில் இருந்துருக்குறாங்கும் பொழுது, கும்பகோணம் தொகுதி நீங்கள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு பரிச்சயமான இடமா தான் இருந்துச்சா? நிச்சயம். நான் வந்து என்னோட சுவாசம், என்னோட பிறப்பு, என்னோட சுவாசம், ஓடுனது, விளையாடினது எல்லாமே இந்த கும்பகோணம் தான். நான் கும்பகோணத்தில் நடுவக்கரைங்கிற கிராமத்தில் வசித்தேன். நடுவக்கரை ராஜேந்திரன் பையன், நடுவக்கரை கிருஷ்ணமூர்த்தியோட பையன், மருதமுத்து பேரன் அப்படின்னு சொன்னால் மந்திரிப்படி ஆச்சுமாங்க தாத்தாவை, இவங்களோட பேரன் சொன்னால் எல்லாருக்கும் தெரியாது, யாரும் கிடையாது. ரெண்டாவது, நான் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் நிறைய பேர்கிட்ட பழகிட்டு இருக்கிறேன். என்னோட பழக்க வழக்கங்கள் எல்லா சமுதாயத்துலேயும் என்னோட பழக்க வழக்கங்கள் நிறையா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட முஸ்லீம் சமுதாயத்தில் எனக்கு அதிக நண்பர்கள் வந்து முஸ்லீம் சமுதாயத்தில், அது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து நான் இப்போ பேசுறதுனால ஏதாவது நினைப்பாங்க, இவன் இப்படி இருக்கிறதுனால இப்படி சொல்கிறானோட நினைப்பாங்க. அது வெளியில் உள்ள என்னோட நண்பர்களுக்கு தெரியும், நான் இது வரைக்கும் எப்படி பழகியிருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன்ட்டு. கும்பகோணம்னாவே அது வார்த்தையால் சொல்ல முடியாது. கும்பகோணம் வந்து ஒரு கோயில் நகரம். அது வந்து மனதுக்கு ஆத்மார்த்தமான உள்ள நகரம். அதனால்
அந்த இறைவனே வந்து இந்த இடம் எனக்கு அருள் கூர்ந்து எனக்கு அதை கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். தொகுதி ரொம்ப பரிச்சயமான தொகுதி, இங்கே தான் ஓடி விளையாண்டேன், எல்லாரும் நண்பர்களாக இருக்காங்க, இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அவர்கள் வந்து உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு யோசிக்கணும்னா, தனிப்பட்ட முறையில் உங்கள் மேலே அவங்களுக்கு நிறைய நன்மதிப்பு இருக்கலாம். நம்ம அண்ணன், நம்ம தம்பி அசோக்குமார் அப்படின்னு அவங்க பார்க்கலாம். ஆனால் வந்து பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில் தம்பி நிற்கிறாரு, அவருக்கு எப்படி நம்ம வாக்களிக்கணும்னு யோசிச்சிட மாட்டாங்களா? நிச்சயம் நீங்கள் இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு அதிகமான நண்பர்கள் வந்து இஸ்லாமிய நண்பர்கள். இஸ்லாமிய நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள். நான் தான் சொன்னேன், ஒரு குடும்பமாக பழகிட்டு இருக்கேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நான் அவங்களோட பழகிட்டு இருக்கேன். எனக்கு அதிகமாக உள்ள நண்பர்கள் இஸ்லாமிய நண்பர்கள் தான். நிச்சயம் அவங்கெல்லாம் குடும்பமாக எனக்கு வாக்களிக்க போகிறாங்க. அது மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. அதையெல்லாம் இப்போ கும்பகோணத்தில் பாஜக இருக்கிற கூட்டணிக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டாங்கங்கிற ட்ரெண்டு மாறுங்கிறீங்க? 100% மாறும். 100% மாறும். நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் திரும்பவும் அதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு நம்பிக்கை இருக்குது என் நண்பர்கள் மேலேயும். என்னோட பழக்க வழக்கங்கள் எப்படி, நான் பழகுற பழக்க வழக்கங்கள் எப்படி, நான் யாருக்கும் துரோகம் நினச்சது கிடையாது, யாருக்கும் இந்த தீங்கு நினச்சது கிடையாது. என்னோட பழகிறவங்க எல்லாருக்குமே இது தெரியும். முக்கியமாக இஸ்லாமிய நண்பர்களுக்கு நிச்சயம் அது தெரியும். 100% வாக்களிப்பாங்க. அதை மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம கும்பகோணத்தில் பொறுத்தளவு எந்த மதம் எந்த ஜாதிங்கிறத பார்த்து யாரும் பழகிறதும் கிடையாது. அது மாதிரி இங்கே கிடையாது. ஜாதிக்கு அப்பாற்பட்டு தான் எல்லாமே இங்கே நடக்குது. அதன் வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இஸ்லாமியர்கள் இவங்க இது அப்படின்னு நம்ம பிரிக்கிறது கிடையாது. எல்லாருமே ஒரு தாய் குடும்பம். அந்த ஒரு தாய் குடும்பம் நிச்சயம் வந்து தாமரையை மலர செய்யும். இப்போ கும்பகோணம் தொகுதியை பற்றி பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம ரிசர்ச் பண்ணும்போது என்ன தெரிய வரும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தொடர்ச்சியாக 3 முறையாக திமுக சேர்ந்த ஒரே வேட்பாளர் ஜெயிக்கிறாரு. 30 ஆண்டுகளாக பார்த்தா திமுக தான் வந்து ஆட்சியில் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த 30 ஆண்டுகளாக வந்து செய்யாத விடயங்களை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்கணும்ல மக்களுக்கு. ஸோ இப்போ தீர்க்கப்படாத விஷயங்களா என்னென்ன இருக்குது, உடனடியாக கும்பகோணம் மக்களுக்கு இது பிரச்சனை, அது தீர்க்கணும் அப்படின்னா என்ன, அதை நீங்கள் வந்து எப்படி தீர்ப்பீங்கிறதையும் சொல்லுங்கள். நிச்சயம் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையம் வந்து கடந்த 30 வருட காலங்களாக அந்த பேருந்து நிலையம் அதே இடத்துல இருக்குது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்த பேருந்து நிலையத்தை நம்ம நல்லா புதுசாக புனரமைச்சு அதை வச்சோம்னா நிச்சயம் அதில் வந்து ஒரு 500 ஆயிரக்கணக்கான பஸ்ஸுக்கு அங்கே நிற்கிறதுக்கான வசதிகள் இருக்குது. இந்த பேருந்து நிலையம் வந்து இங்கேருந்து நம்ம கும்பகோணத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டி போகுது. அப்படி போகிறப்ப எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பாலக்கரையிலேருந்து எடுத்து நீங்கள் நம்ம கடைசியாக நம்ம மொட்டகுப்புறம் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாலை ஓர கடைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வணிகர்கள் பயங்கரமாக பாதிப்பாங்க. நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எல்லா வகையான உதாரணத்துக்கு எடுத்துக்கிங்களேன், மகாராஷ்டிராலேருந்து நம்ம கும்பகோணத்தில் வந்து இருக்கிறாங்க, குஜராத்லேருந்து வந்து இருக்கிறாங்க, நிறைய சேட்டுஜி இருக்காங்க. அவங்கலாம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டை ஒட்டி நிறைய கடைகள், அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இதை வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை நம்பியே இருக்கிறாங்க. உள்ளே வந்து வணிகர்கள் எல்லாம் ஜாமான் வாங்குறது, போக்குவரத்து எல்லாமே இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து நம்ம அங்கே போச்சுன்னா பெரிய ஆபத்து. நான் மக்களுக்கு சொல்கிறேன், நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். நான் எங்கே பார்த்தாலும் எனக்கு வந்து நான் இப்போ ஓட்டு கேட்க போகிற இடம்லாமே இந்த மக்கள் என்கிட்ட வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இந்த பேருந்து நிலையத்தை இங்கேருந்து மாற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவங்களுக்கு கொடுக்குற முதல் வாக்குறுதி, நான் வெற்றி பெற்று வந்தவுடன் இந்த பேருந்து நிலையத்தை இதே இடத்தில் வைப்பதற்காக தான் அயராது நான் பாடுபடுவேன். நிச்சயம் அதில் வெற்றி காண்பேன். அது மாதிரி நம்ம கும்பகோணத்தில் போன திமுக வந்து போன தடவை இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 100 நாளில் வந்து இந்த கும்பகோணத்தை மாவட்டமாக்குறேன்னு சொன்னார். இன்னைய வரைக்கும் அதை மாவட்டமாக்கல. அது மக்களுக்கு ஏமாற்றமாக தான் போச்சு. நிச்சயம் நான் வெற்றி பெற்று வந்தவுடன் இந்த மாவட்டமாக்குவதற்கு அயராது பாடுபட்டு அதை வெற்றி காண்பேன். நமக்கு மாவட்டம் ஆச்சுன்னா பல தொழில் சார்ந்த நிறுவனங்கள் இங்கே வருவாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் இங்கே வரும், ஒரு மருத்துவக் கல்லூரி வரும், கும்பகோணம் இன்னும் டெவலப் ஆகும். அதற்காக நிச்சயம் பாடுபடுவேன். முன்னாடி இருந்த எம்எல்ஏ வந்து இது சரியாக செய்யலை, நான் வந்தால் சரியாக செஞ்சிடுவேன் அப்படிங்கிறது முக்கியமான கோரிக்கையை சொல்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலினே வந்து சொன்ன கோரிக்கையை வந்து நிறைவேற்றலை, நான் வந்தால் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. ஆனால் ஒரு நேமாக பார்க்கும் பொழுது சாக்கோட்டை அன்பழகன் அப்படிங்கும் பொழுது அவர் கண்டினியூஸாக ஜெயிச்சுட்டு இருக்கிறவர், அவரை எப்படி இன்னொரு வேட்பாளரால் தோக்கடிக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு உங்களுடைய பதில்? அந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொன்னோம்னா, நான் வந்து கடந்து வந்த பாதைகள் அப்படியாப்பட்ட பாதைகள் என்னை வந்து மக்கள் நம்புகிறாங்க. தொடர்ந்து இந்த கும்பகோணத்துக்கு 3 தடவையாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கிறது இந்த மக்களுக்கு தெரியும். அந்த மக்கள் அனைவருமே ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. அந்த மாற்றத்துக்கான விதை தான் இந்த அசோக்குமார். இந்த அசோக்குமார் தான் தாமரையாக மலர போகிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள், பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேன். எதனால் நான் சொல்கிறேன்னா,
நான் போகிற இடம் எல்லாம் மக்கள் வந்து பெருந்திரளாக, இதை வந்து நான் பெருமைக்கு நான் சொல்ல வரல, பெருந்திரளாக மக்கள் வந்து பல குறைகளை சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், நான் ஓட்டு கேட்க போகிறேன் ஒரு இடத்துல, என்னை 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 மறித்து என்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறார். அதை வந்து எதிர்க்கட்சி சார்ந்தவங்க இது தப்பு இது தவறுன்னு ட்ரோல் பண்ணாங்க. இது வந்து உண்மை, இது ஆண்டவனுக்கு தெரியும். என்னை நிப்பாட்டி எங்களுக்கு வந்து இங்கே பட்டா கிடைக்கல, ஒரு சாராக இந்த பட்டாலாம் வழங்கியிருக்காங்க, எங்களுக்கு வீடு இல்லை, வீடு வாசல் இல்லை, குடி வசதி குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இல்லை அப்படின்னு நான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 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 50 பேர் இருப்பாங்க. 50 பேர் வந்து கிட்ட வந்து என்கிட்ட சொன்னாங்க. இதை உடனே ஒருத்தவங்க ட்ரோல் பண்ணி இதெல்லாம் கிடையாது, இதுங்களுக்கு நாங்கள் பட்டா கொடுத்துருக்கோங்கிற சப்ஜெக்ட்லாம் சொன்னாங்க. இது வந்து நம்ம இருக்கிறது தான் சொல்ல போகிறோம், என்ன இருக்கோ அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், நிச்சயம் நான் வெற்றி பெற்று வந்தால் அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கும்பகோணத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதாள சாக்கடை ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி நம்ம சட்டமன்ற இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு வார்டில் வந்து மறைச்சிட்டாங்க. என்னான்னு கேட்டால், கடந்த இந்த 5 வருட காலங்களாக அவங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல, சொன்னதை செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. மக்கள் வந்து எதிராக மறிச்சு கேள்வி கேட்குறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்தில் அவங்க சொன்ன கோரிக்கைகள்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது கும்பகோணம் மக்களுக்கு நான் கேள்வியாகவே கேட்குறேன். அவங்க இதெல்லாம் செஞ்சாங்களா அப்படிங்கிறத மக்களே சொல்லட்டும். நான் இதை வந்து ஒன்றும் இதை நான் திருச்சி எதுவும் சொல்லலை, இதை மக்களே சொல்கிறாங்க. மக்களுக்கு கையிலே நம்ம ஒப்படைச்சிருவோம். கும்பகோணத்தை அவங்க மாவட்டமாக்குறேன்னு சொன்னாங்க, ஆக்குனாங்களா? அது மாதிரி சௌராஷ்டிரா சமுதாயத்துக்கு ஜவுளி பூங்கா அமைக்கிறேன்னு சொன்னாங்க, அமைச்சாங்களா? 3ஆம் கட்ட புறவழிச்சாலை அமைக்கிறேன்னு சொன்னாங்க, அமைச்சாங்களா? அது மாதிரி ரயில்வே மேம்பாலம் அமைக்கிறேன்னு சொன்னாங்க, அமைச்சாங்களா? வாழை ஆராய்ச்சி மையம் அமைக்கிறேன்னு சொன்னாங்க, அமைச்சாங்களா? இது மாதிரி தொடர்ந்து நிறையா இருக்குது, நிறைய கேள்விகள் மக்களிடமே இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க சொன்ன கோரிக்கைகள். நான் உங்களுக்கு இதை நான் ஜெயிச்சு வந்தேன்னா இதை நான் பண்ணுவேன்னு சொன்னது. இது வரைக்கும் அவங்க பண்ணல. அதனால் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்துக்கான விதை அசோக்குமார். இப்போ உங்களை வந்து வெற்றி பெற வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் கும்பகோணத்துக்கு அசோக்குமார் தான் வரணும் அப்படின்னு முடிவெடுத்து மக்கள் வெற்றி பெற வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 5 ஆண்டுகள் உங்களுடைய ஆட்சியை நீங்கள் நிறைவு செய்யும்பொழுது, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் அந்த பணியை 5 ஆண்டுகள் முடிக்கும் பொழுது கும்பகோணத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி என்னவா நீங்கள் கும்பகோணத்தை மாற்றுவீங்கிறதை சொல்ல முடியுமா? முதல்ல வந்து கோயில் நகரமான கும்பகோணத்தை வந்து தூய்மையான பகுதியாக அமைக்கணும். முதல் விஷயம் தூய்மையான பகுதியாக அமைக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, என்னோட தாத்தா, என் நண்பர்களோட தாத்தா, அவங்களாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் வந்து இந்த தொழில் சார்ந்து இருந்தவன், இந்த ஒப்பந்தக்காரனா தொழில் சார்ந்தேன். அப்போ அவங்க சொன்னலாம், அந்த வாய்க்கால் பகுதி இருக்குல்ல, அந்த வாய்க்கால் பகுதியில் காவேரி ஆற்றிலேருந்து தண்ணி வந்து இந்த வாய்க்காலுக்கு வருமா, அந்த தண்ணி வந்து வரும், அதில் குளிப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நிச்சயம் இங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்கால் பகுதியெலாம் சாக்கடை பகுதியாக மாறிடுச்சு. அதே மாதிரி மகாமகம் குளத்தில் சாக்கடை தண்ணி வந்து ஒரு தடவை ஊற்றிருக்கு. அதை வந்து நம்ம சமூக வலைதளங்களில் அந்த வீடியோவும் வந்திருக்கு. அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம காவேரி ஆறு இருக்குல்ல, இந்த காவேரி ஆறில் பார்த்தீங்கன்னா சாக்கடை கழிவு நீர் போய் அந்த காவேரி ஆற்றில் ஊற்றுது. பல விஷயங்கள் இருக்குது. கும்பகோணத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த 15 வருட காலங்களாக இந்த கும்பகோணத்தை அது மக்கள் கையில் தான் முடிவு கொடுக்கணும். இந்த கும்பகோணத்தில் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நீங்கள் என்னவா பார்க்குறீங்க, மக்கள் கையிலே ஒப்படைச்சிரும், மக்களே முடிவு எடுக்கட்டும். தொகுதிக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்கிறத சொல்லிட்டீங்க. குறிப்பாக இப்போ இளைஞர்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் திட்டம் வச்சுருக்கீங்களா? நம்ம நிறைய பார்க்குறோம், நிறைய இளைஞர்கள் வந்து அடிமையாகிற சூழல் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. ஈஸியாக பொருட்கள் அவங்க கைக்கு கிடச்சிருது, அதனால் அவங்க வாழ்க்கையே பாழாயிருது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நிறையா அறிஞர்களாக இருக்கட்டும், சமூகம் மீது அக்கறை கொண்டவங்க எல்லாரும் இளைஞர்கள்கிட்ட அந்த பொருள் போகாமல் தடுக்கணும், ப்ளஸ் அவங்கள வந்து ஸ்போர்ட்ஸை நோக்கி நகர்த்தினா அது இன்னும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது என்னமோ திட்டம் இருக்குது? இளைஞர்களுக்கு வந்து எனக்கு செய்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நான் வந்து கடந்த 1.5 வருட காலங்களாக சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு நாளைக்கு வந்து 30 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணுவேன். என்னோடய சைக்கிள் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் இருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், அரியலூர், கும்பகோணம், அரியலூர், மயிலாடுதுறை, விருதாச்சலம், ஜெயங்கொண்டம், திருவாரூர், தஞ்சாவூர், எல்லா பகுதியிலும் வந்து எனக்கு சைக்கிளிங்கில் உள்ள நண்பர்கள் நிறைய பேர். நாங்கள் டெய்லியும் 30 கிலோமீட்டர் சைக்கிள் போவோம். அது ஒரு ஆரோக்கியமானது. நானே நண்பர்களுக்கு சொல்லுவேன், நான் நிறைய பேர் என் நண்பர்களுக்கே சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம், 10 கிலோமீட்டர் இருக்கா, 10 கிலோமீட்டரில் வந்து பைக்கை எடுக்காதீங்க, கார் எடுக்காதீங்க, நல்லா சைக்கிளிங் பண்ணுங்கள், உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்க, எனக்கு இந்த கும்பகோணத்தில் வந்து ஒரு விளையாட்டு அரங்கம் அதாவது வந்து எல்லா வசதியோடு உள்ள விளையாட்டு அரங்கம் செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. நிச்சயம் வெற்றி பெற்று வந்தால்
அதை செஞ்சு கொடுக்கணும், இளைஞர்களை வந்து நல்வழியில் படுத்தணுங்கிறத நான் நிச்சயம் அதை பண்ணுவேன். உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.